எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவை தியான கூட்டத்தினுடைய 35வது நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த 35 நாட்களும் 34 நாட்களும் கர்த்தராகிய தேவன் எங்களோடு பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக, ஒவ்வொரு சிலுவையின் உபதேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசவிருக்கிறீரே, பேசுகிறோம் நீங்கள் அல்ல, உங்களுக்கு ஆவியானவரே பேசுகிறார் என்ற வசனத்தின்படியாக ஆவியானவர் இந்த வேளையிலே எங்களுக்கு நீர் காரியங்களை வெளிப்படுத்தும்படிக்காக, இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரிய வகையிலே முன்னேற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சிலுவை தியான செய்தியின் மூலமாக ஒவ்வொருவரும் பலப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே நம் சிலுவை தியான செய்தியிலே பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நபர், இயேசுவினுடைய அன்பான சீஷர்களில் ஒருவர். இயேசுவுக்கு 12 சீஷர்கள். அந்த 12 சீஷர்களிலே 3 சீஷர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தார் இயேசுவுக்கு. யார் யார்? யோவான், பேதுரு, யாக்கோபு. 3 பேரும் இயேசுவுக்கு மிகவும் நெருங்கின வட்டத்திலே இருந்தார்கள். அதில் நாம் இன்றைய நாளிலே மிக முக்கியமான நபரான பேதுருவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முந்தானத்து வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு நபராக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். நேற்றைய நாளிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய மரியாளின் கணவரும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமாகிய யோசேப்பை குறித்து நேற்றைய நாளிலே சிலுவை தியான செய்தியாக நாம் பார்த்தோம். இன்றைய நாளில் நாம் பார்க்கக்கூடிய நபர் பேதுரு. பாருங்கள், சிலுவை என்பது, சிலுவை அப்படின்னாலே எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், நேரடியாக நாம் பார்க்கும்போது சிலுவை மரணம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சாபமான ஒரு காரியம். சிலுவை என்பது ஒரு சாபமான காரியம். நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவை, சாபமான சிலுவையை அவர் சுமந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய வகையில் சிலுவை என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய உபத்திரவங்கள், பலவீனங்கள், இவைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ சிலுவை என்றாலே பலவீனம், ஒரு மனிதன் பலவீனமானவன் என்பதை விளக்குகிறது. ஏன் தான் எனக்கு இந்த சிலுவையோ என்று சொல்லி நம்ம அநேக வேலைகளில் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த சிலுவை. அதே சிலுவையை மனிதன் ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார்? அவனை பலப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இதை நாம் பேதுருவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். சிலுவை என்பது ஒரு மனிதன் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருக்கிறானோ அவனை ஒரு செகண்டில் வீழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. சிலுவை என்கிறது நம் மரத்தால் செய்யப்பட்ட சிலுவையை சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், இவைகளை தான் சிலுவை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நாம் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கிறோமோ, கொஞ்ச நேரத்தில் இந்த உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள்லாம் வரும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? வீழ்ச்சி அடைஞ்சிடறோம். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் வீழ்ச்சி அடைஞ்சிடறோம். இங்கே பேதுருவை குறித்து நாம் பார்க்கும்போது, பேதுரு தன்னை ஒரு பெரிய வீரனாக அவன் நினைத்து கொண்டான். பல இடங்களில் பேதுரு தன்னுடைய சுய பலத்தை நம்பி அவர் செயல்பட்டார். சுய பலத்தை நம்பி பேதுரு செயல்பட்டார். அதுக்கு அநேக உதாரணங்களை நாம் பார்க்கும்போது மத்தேயு 16:21-23 பார்க்கும்போது சிலுவை மரணத்தை குறித்து பேசினபோது, மத்தேயு 16 21 முதல் 23 வரைக்கும் நாம் வாசிப்போம். மத்தேயு 16:21-23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே,
நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். சிலுவை மரணத்தை குறித்து பேசும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு இயேசுக்கிட்ட, நீங்கள் இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த சிலுவை மரணம் உங்களுக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். உன்னை இயேசு என்ன சொல்கிறாரு, தனக்கு அன்பாக இருந்த சீஷன் தான், அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிற. நாம் அதிகமாக நேசிக்கிற நம்முடைய ஃப்ரெண்டை பார்த்து நம்ம இப்படி சொன்னால் அடுத்தவன் நம்மக்கிட்ட வருவானா? எப்படி இருக்கும்? நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன், இவன் போய் என்னைய பிசாசுன்னு சொல்கிறானே, அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு என்னைய வெறுக்கிறானே என்று சொல்லி ஒரு எண்ணம் அந்த ஃப்ரெண்டுக்கு வரும். அந்த வேளையில் பேதுரு அதை தான் செய்தார். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சிலுவையில் மறிக்கக்கூடாது என்று சொன்னார். சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிற. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிற என்று சொல்லி கடிந்து கொண்டார். அதாவது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக எண்ணி, பேதுரு தன்னுடைய இயேசுவின் மேலே வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக எண்ணி இப்படியே அவர் பேசுகிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது மறுரூப மலையில், மார்க் 9:5 மறுரூப மலையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, மறுரூப மலையில் இயேசு மோசே எலியாவோடு கூடாரம் போட்டு தங்கும்படி இங்கே என்ன செய்கிறார், அவர் திட்டம் தீட்டுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9:5 அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அவனுக்கு பயம், அவன் பேசுகிறது என்னன்னே தெரியாமல் என்ன செய்கிறான், பேதுரு பேசுகிறான். நம்ம இங்கே என்ன செஞ்சுருவோம், தங்கிடுவோம் என்று சொல்லி பேசுகிறான். அடுத்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு 14 இயேசுவை போல கடலில் இறங்கி தண்ணீரில் நடக்க அவன் முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை, நடக்கிறதும் தப்பு இல்லை. ஆனால் முழுமையான விசுவாசம் அங்கே பேதுருவுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால் என்ன செய்கிறார், அவரை அற்ப விசுவாசி என்று கடிந்து கொள்ளுகிறார். மத்தேயு 14:28-32 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது நமக்கு தெரியும். இயேசுவை போல் கடலில் இறங்கி தண்ணீரில் நடக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இடையிலே அவருக்கு ஒரு பயப்படும்போது, ஐயரே நான் மூழ்க போகிறேனே என்று சொல்லும்போது இயேசு அற்ப விசுவாசி என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். லூக்கா 22:31-34 வாசிக்கும்போது, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு சென்று விடுவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். நான் பாடுபடும்போது நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிருவீங்க, என்னை விட்டு போயிடுவீங்கன்னு சொல்கிறார். எவனும் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் பேதுரு முந்திக்கொண்டு என்ன சொல்கிறாரு, நான் உண்மை விட்டு எங்கே நான் போக மாட்டேன், மரணமே வந்தாலும் நான் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் என்று சொல்லி முந்திக்கொண்டு சொல்லுகிறார். யோவான் 13:6-9 பார்க்கும்போது இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுவி கொண்டிருக்கிறார். தாழ்மையை வெளிப்படுத்தும்படிக்காக, தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படிக்காக, சீஷர்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படிக்காக சீஷர்களுடைய கால்களை அங்கே இயேசுவானவர் கழுவுகிறார். கழுவும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு, யோவான் 13:6-9 வரைக்கும் நம்ம வாசிப்போம். அவர் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது ஒவ்வொரு சீஷருடைய கால்களையாக கழுவி கொண்டு வரார். சீமோன் பேதுரு இந்த பேதுருடைய கால்களை கழுவ வரும்போது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். நீர் கடவுளாக இருக்கிறீங்க, நீங்கள் என்னுடைய காலை போய் கழுவலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார். இயேசு எல்லா சீஷர்களுடைய கால்களையும் தான் கழுவி கொண்டிருக்கிறார். ஆனால் பேதுரு மட்டும் முந்தி கொண்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் என் காலை கழுவலாமா ஆண்டவரே,
அப்படின்னு சொல்கிறார். சொன்னனே ஏசு என்ன சொல்கிறேன், நான் உன் கால்களை கழுவணும், நான் இப்போ செய்கிறத நீ இப்போ அறிய மாட்டேன், பின்னாடி என்ன செய்வேன் தெரிந்து கொள்வேன், ஏன் நான் உன் காலை கழுவுனேன்னு பின்னாடி தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி திரும்பவும் என்ன செய்கிறான் பேதுரு சொல்கிறாரு, நீ என் கால்களை கழுவக்கூடாது என்று சொல்கிறாரு. அதுக்கு ஏசு சொல்கிறாரு, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கில்லை என்று சொல்லும்போது அப்பாவது அமைதியாக இருந்திருக்கலாம். பேதுரு என்ன சொல்கிறாரு, சரி அப்போனா என் காலை மட்டும் இல்லை என் உடம்பு முழுவதையும் என்ன செய்யுங்க கழுவுங்க. அதாவது இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய சுயத்தை மட்டுமே அவர் நம்பி அவர் செயல்படுகிறார். தன்னை ஒரு பலமுள்ளவனாக அவர் காட்டிக்கொள்ளுகிறார். இவர் செய்தது எல்லாமே அதிகமாக உலக பிரகாரமான காரியங்களை மட்டுமே நினைத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய திட்டத்திற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. இப்படி சுயத்தை சார்ந்து தன்னை ஒரு வீரனாக காட்டி கொண்டு வந்த பேதுருவை சிலுவை மரணம், அதாவது சிலுவை பேதுருவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது, வெளிப்படுத்தி விட்டது. இயேசுவோடு கூட நீ இருந்தவன் தானே என்று சொல்லி 3 முறை கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, இல்லை எனக்கு இயேசுவை பற்றி தெரியவே தெரியாது, அவர் யார் என்றே தெரியாது என்று சொல்லி மறுதளிக்கிறார். ஒரு பெண் கேட்ட ஒரு சாதாரண கேள்விதான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 74ஆம் வசனத்தில், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 26:74, மத்தேயு 26:74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பாருங்க, சபிக்கிறாரு, சத்தியம் சத்தியமாக எனக்கு இயேசுவை பற்றி தெரியவே தெரியாது. யார்? இயேசுவோடு கூட 3.5 வருடம் இருந்து அவர் கொடுத்த உணவுகளை எல்லாம் தின்று அவரோடு கூட நெருக்கமாக உறவாடி வந்த, அவருடைய அற்புதத்தை கண்ணாலே கண்ட, அவரோடு கூட பயணித்த பேதுரு கடைசியில் இயேசுவுக்கு சிலுவை மரணம் என்று வரும்போது என்ன செஞ்சிட்டாரு, மறுதளிச்சிட்டார். இயேசுவை மறுதளித்துட்டார். 3 முறை அவர் மறுதளித்திருக்கிறார். இந்த 26ஆவது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், 70ஆவது வசனத்தில் சொல்கிறார், அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். 72ஆம் வசனம், அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். 74ஆம் வசனம், அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. ஏசு சொல்லியிருந்தார் இல்லையா, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பண்ணு. 3 முறை என்ன செஞ்சிட்டாரு, மறுதளிச்சிட்டார். யார்? ஒரு நல்ல பலமிக்கவராக, ஒரு வீரனாக தன்னை காட்டிக்கொண்ட இந்த பேதுரு. இதுதான் தன்னம்பிக்கையின் வீழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டார். இயேசுவோடு கூட நம்ம இருக்கிறோம், இயேசு நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்திருக்கிறாரு என்று சொல்லி தன்னை ஒரு வீரனாக அவர் காட்டிக்கொண்டார். எல்லா விஷயத்தில் நான் இப்போ ஒரு 5-6 விஷயங்களாக நான் சொன்னேன். கடலில் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நான் சொன்னேன். அப்போ பாருங்கள், தன்னை ஒரு வீரனாக காட்டிக்கொண்ட அந்த பேதுரு இயேசுடைய சிலுவை மரணம் என்று வந்தபோது ஒரே நிமிஷத்தில் என்ன செஞ்சிட்டாரு, வீழ்ச்சி அடைஞ்சிட்டார். எப்படி வீழ்ச்சி அடைந்தால், மறுதளித்து விட்டார், இயேசுவை மறுதளித்து விட்டார். ஒரு மனிதன் சிலுவையை சந்திக்கும் போது தான் தன்னுடைய உண்மையான ஆவிக்குரிய பலன் எது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இங்கே மறுதளித்த உடனே 75ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஈஸியாக மறுதளிச்சிட்டார். ஆனால் அதை நினைத்து என்ன செய்கிறாரு, மனம் கசந்து அழுகிறாரு. இயேசு பார்க்குறாரு, பேதுருவையும் பார்க்குறாரு. சேவல் கூவுனோடனே இயேசு பேதுருவை பார்க்குறாரு. மார்க்லேயோ லூக்காவிலேயோ அந்த வார்த்தைகள் வரும். இயேசு சேவல் கூவுனோடனே பேதுருவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்போ தான் பேதுருவுக்கு ஞாபகம் வருது, இயேசு சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. உடனே அவன் மனக்கசந்து அழுகிறான். அப்போ சிலுவையை சந்திக்கும் போது தான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய பலன் என்ன என்பது தெரியும்.
இந்த இடத்துல சிலுவை என்பது நான் என்ன சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், இது எல்லாமே. அப்போ நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலனுள்ளவர்களாக இருக்கோம் என்பதை எப்பொழுது தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்களில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். சிலுவை அனுபவம் தான், அதாவது பாடுகளுடைய அனுபவம் தான் நமக்கு உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை நமக்கு எடுத்து கொடுக்கிறது. பேதுருவே, 1 மணி நேரம் கூட உன்னால் விழித்திருந்து ஜெபிக்க முடியாது, ஒரு வேலைக்கார பெண்ணிடம் கூட இயேசுவின் சீஷன் நான் என்று உன்னால் அறிக்கையிட முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பரிதாபமாய் பார்க்கிறார். ஜெபிக்க போகிறார் இல்லையா? என்ன செய்கிறாங்க? சீஷர்கள் 3 பேரும் உறங்கி கொண்டிருக்கிறாங்க கெத்செமனே தோட்டத்தில். அடுத்து அவருக்கு பாடுகள் ரெடியாக இருக்குது, சிலுவை மரணத்திற்குள்ளாக செல்ல போகிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கார். பிதாவே, இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார். இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த 3 பேரும் தூங்கி கொண்டிருக்காங்க. 1 மணி நேரம் கூட எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா என்று சொல்லி கேட்கிறார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர்களால் என்ன செய்ய முடியல? 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. அந்த 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாத பேதுரு அதே சமயத்தில் 3 முறை கேட்குறாங்க, நீ இயேசு கூட இருந்தவன் தானே, உன்னுடைய பேச்சே அதை காட்டி கொடுக்குது, நீ இயேசுடைய சீசன் தானே என்று சொல்லி கேட்கும்போது, நான் இயேசுடைய சீசன் தான் என்று கூட சொல்லுவதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. எவ்வளோ ஒரு பெரிய பரிதாபம்! யாருக்கு? இயேசு கூட 3.5 வருடம் நெருக்கமாக இருந்த பேதுருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய சிலுவை அனுபவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பாடுகள் தான் நம்முடைய உண்மை பாவத்தை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும்போது, எந்த ஒரு கடன் இல்லாத போது, எந்த ஒரு வியாதி இல்லாத போது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தரை தேடவே மாட்டாங்க. நம்மளை சொல்ல வேணாம், எல்லாருமே பொதுவாக கர்த்தரை தேட மாட்டாங்க. ஏன்னா நான் தான் நல்லா இருக்கிறேன்ல அப்படின்னு தேட மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ளாக வரும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை தேடி வருகிறோம். எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் என்று சொல்லி. அப்போ நாம் எந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட நெருங்கி உறவாடுகிறோம் என்பதை நம்முடைய பாடுகள் தான் வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பேதுருவை குறித்து நாம் பார்க்கும்போது, எந்த அளவுக்கு அவன் இயேசுவுக்கு உண்மை சீடனாக இருந்தான் என்பதை அவனே என்ன செய்கிறான்? வெளிக்காட்டுறான். எப்பொழுது? அவனுக்கு அந்த பாடுகள் வரும்போது. அதாவது இயேசுவை சிலுவையில் அறைய போகிறாங்க. எங்கே இயேசுவின் சீசன் நான் சொன்னால் என்னை என்ன செஞ்சுருவாங்க? கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு அவர் என்ன செய்ய, எனக்கு அவரை பற்றி தெரியவே தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியமும் பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் உண்மையான சீஷனாக இருக்க முடியுமா? இந்த இடத்துல இந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது, அப்போ பாருங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வகையில் எந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை பாடுகளின் நேரத்தில், உபத்திரவங்களின் நேரத்தில் தான் நாம் வெளிக்காட்ட வேண்டும். நம்முடைய சுயம் உடைந்து நாம் ஒன்றும் இல்லை என்பதை இந்த உலகிற்கு நாம் உணர்த்த வேண்டும். நம்மளால் ஒன்று இல்லை. எபினேசர் அப்படின்ற ஒரு பாஸ்டரு பாடியிருக்கிறார், நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. நாம் இல்லை, நம்முடைய பலன் இல்லை, நம்முடைய தாளந்து இல்லை, எல்லாமே என்ன தான்? கர்த்தருடைய கிருபை தான். நம்முடைய சுயத்தினால், நம்முடைய பலத்தினால் இந்த உலகத்தில் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. பேதுரு அப்படி தான் நினைத்து கொண்டு இயேசு வாழ்ந்திருந்த காலத்தில் இருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் அந்த இயேசுவினுடைய சிலுவை மரணம் உடைத்து பேதுரு ஒன்றுமே இல்லை என்பதை வெளிக்காட்டி விட்டது. 40 வருஷம் மோசே அரண்மனையில் இருந்தார். எல்லா கலைகளையும், அரண்மனையில் இருந்தபோது எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்திருந்தார். என்னால் எல்லாமே முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அவர் காணப்பட்டார். ஆனால் கர்த்தர்
அடுத்த 40 வருடங்கள் அவருக்கு என்ன கொடுத்தாரு? பாடுகளை அனுபவித்தார், பாடுகளை அனுமதித்தார். மீதியான் தேசத்தில் அவருடைய மாமனுடைய ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு பாடுகளுக்குள்ளாக ஒரு 40 வருடம் அவர் கடந்து சென்றார். அந்த சிலுவை அனுபவங்கள் தான் அவரை என்ன செஞ்சிருச்சு? வெறுமையாக ஆக்கிருச்சு. எங்கே இருந்தவர்? அரண்மனையில் இருந்த அந்த மோசையை ஒரு வெற்ற அனுபவத்திற்குள்ளாக கொண்டு போனது அவருக்கு வந்த பாடுகள், உபத்திரவங்கள் தான். உலகம் தன்னம்பிக்கையை குறித்து அதிகமாக போதிக்கிறது. தன்னம்பிக்கை நமக்கு அவசியம் என்று அதிகமாக போதிக்கிறது. ஆனால் சிலுவை அந்த தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. உலகத்தில் தன்னம்பிக்கை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் மேலான நம்பிக்கை இது தேவன் மேலே நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை. நம்முடைய சுயத்தை நம்ம அழிக்க வேண்டும், நம்முடைய சுயம் சாக வேண்டும். நம்முடைய தன்னம்பிக்கையை நாம் அழித்து தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினால தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. நான் என்னுடைய நம்பிக்கையினால நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னு கர்த்தரையும் விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் அதிக தன்னம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் சில சிலுவை அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து, உன் மேலே நீ நம்பிக்கை வைக்காதப்பா, என் மேலே நீ நம்பிக்கை வை, எல்லாத்தையுமே சாதிச்சிருவேன் என்று சொல்லி நம்ம மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைப்பாரோம். புரியுதா நான் சொல்கிறது? நாம் கர்த்தரை நம்பாமல் நான் எல்லாத்தையுமே சாதிச்சிருவேன், நான் எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவேன், நான் எல்லாத்தையுமே கட்டிடுவேன் என்று சொல்லி நம்ம மேலே நம்பிக்கை வைத்து, நம்ம மேலே மட்டும் நாம் நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் என்றால் கர்த்தர் என்ன செய்வாராம்? சில சிலுவை அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து அந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்படிக்காக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவாராம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? பாடுகளுக்குள்ளாக போகும்போது, சிலுவைக்குள்ளாக போகும்போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் ஒன்றுமே முடியலப்பா, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்ப்பா. எப்போ? கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கும் போது. அதுக்கு பாடுகளுக்கு முன்னாடியே நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த பேதுருவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம். பேதுருவை கர்த்தராகிய தேவன் கடலிலிருந்து கரம் நீட்டி என்ன செஞ்சார்? தூக்கினார். கடல் மேலே நான் நடந்துருவேன் அப்படின்னு கர்த்தரை பார்க்காம கீழே பார்க்குறான், பின்னாடி பார்க்குறான், சைடில் பார்க்குறான். யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்த்துட்டே நடந்துருந்தான் அவன் நடந்திருப்பான். இயேசுவை பார்த்துட்டே நடந்திருந்தான் அவன் இயேசுக்கிட்ட போயிருப்பான். இயேசு நடந்தது மாதிரியே கடல் மேலே நடந்திருப்பான், சாதாரண தரையில் நடக்கிறது போல். ஆனால் அவன் கீழே பார்த்தோன்னே என்ன செஞ்சிட்டான்? விழுந்து போயிட்டான். கீழே பார்க்கக்கூடிய அனுபவம் என்பது உலகத்தை பார்க்கக்கூடிய அல்லது நம்மை நாமே பார்க்கக்கூடிய, நம்முடைய பலத்தை நம்பக்கூடிய அனுபவம். ஆனால் அப்படியும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், சிலுவை என்பது தன்னம்பிக்கையின் வீழ்ச்சி. அதே சிலுவை என்பது விழுந்தவனின் எழுச்சியாக இருக்கிறது. பாருங்கள், ஒரே காலகட்டத்தில் 2 பேர் விழுந்தாங்க. ஒரே காலகட்டத்தில் இயேசுவின் சீசர்கள் 2 பேர் விழுந்தாங்க. ஒருத்தன் யூதாசு, ஒருத்தர் இந்த பேதுரு. பேதுருவும் இயேசுவை மறுதளித்தார், யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தார். 2ஐயும் பார்க்கும்போது சரிசமமாக தான் இருக்கும். என்னமோ இயேசுவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத போல் பேதுரு நடந்து கொண்டார். யூதாசும் இயேசு கூட தான் 3.5 வருடம் இருந்தார். மிகப்பெரிய பொறுப்பை இயேசு அவனுக்கு கொடுத்திருந்தார். பேதுருவை எப்படி நடத்தினாரோ அதே போல் தான் யூதாசை நடத்தினார். 12 சீஷர்களையும் சரிசமமாக நடத்தினார். ஆனால் பேதுரு என்ன செஞ்சான்? இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். தன்னுடைய சொந்த சீஷனே இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு துக்கமான ஒரு காரியமாக இந்த காரியம் இருந்தது.
ஆனால் பாருங்க, யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தது நிமித்தமாக அவன் மரித்து போனான். அது ஒரு சிலுவை அனுபவம் தான் யூதாஸுக்கு. ஏன்னா இயேசுவை பிடித்து கொண்டு போன உடனே யூதாஸ் அப்போ தான் என்ன செய்கிறான், உணர்றான். யூதாஸ் நினச்சது என்ன, இயேசு எத்தனையோ முறை மறைஞ்சு போயிருக்கிறாரு, இந்த தடவையும் மறைஞ்சு போயிடுவார், இவங்க கையில் அகப்பட மாட்டார் என்று நினைத்து தான் துணிந்து காசை வாங்கினான். காசை வாங்கி காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசு இந்த தடவை தப்பிக்கலை, அகப்பட்டுட்டார். உடனே இவனுக்கு அப்போ தான் மனசில் குத்தப்படுறான். குத்தப்பட்டோடனே அந்த காசை போய் என்ன செய்கிறான், அவங்கள்ட்ட கொடுக்க போகிறான். அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. வாங்கலைன்னுமே தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு இவன் வந்துடுறான். உடனே அங்கே இருக்கிறவங்க அதை பொறுக்கி இதை காணிக்கையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது இரத்த கிரயமான பணம், அதனால் இதனால் ஒரு குயவுடைய நிலத்தை நம்ம வாங்குவோன்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை வாங்குகிறாங்க. வாங்கி அது இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இவன் போய் என்ன செய்கிறான், நான்று கொண்டு செத்துட்டான். அது ஒரு சிலுவை அனுபவம் அவனுக்கு, அது ஒரு சோதனை, அது ஒரு பாடு. பேதுருவுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவை அனுபவத்தின் மூலமாக பேதுருவுக்கும் ஒரு சிலுவை அனுபவம் கிடைத்தது. அதுதான் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அவனுக்கும் பாடுகள், போராட்டங்கள் இருந்தது. பாருங்க, பேதுருவை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு சொன்னார். அதே போல் அவன் மறுதளித்தான். ஆனால் அவன் சொன்னது என்ன, நான் உயிரே போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை மறுதளிக்க மாட்டேன், சாவில நான் என்ன செய்வேன், உண்மை நான் பின்தொடர்வேன் என்று சொல்லி பேதுரு சொன்னான். நம்ம வசனம் வாஸ்தவம், அவன் இயேசு மறுதளித்தது மட்டுமல்ல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ 2 பேரையும் தராசில் வச்சா ஒரே கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. இவன் மறுதளித்தான், அவன் காட்டி கொடுத்தான். ஆனால் 2 பேர்த்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. 2 பேரில் பேதுரு மீண்டு வந்துட்டார், மீண்டு எழுந்து வந்துட்டார். இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாக மீண்டுமாக தன்னுடைய அந்த பாவமான தவறான வாழ்க்கையிலேருந்து மீண்டு வந்துட்டார். ஐயோ, இயேசுவை நம்ம காட்டி கொடுத்துட்டோமே, இயேசுவை நம்ம மறுதளிச்சிட்டோமே என்று சொல்லி வியாகுலப்பட்டு அழுது மீண்டு வந்துட்டார். ஆனால் யூதாஸு மீண்டு வரலை. அவன் என்ன செஞ்சிட்டான், மறித்து போயிட்டான். இது 2 தான் அவர்களுக்கு இடையுள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது மனம் திரும்புதல், பேதுருவுக்குள்ளாக இருந்த மனம் திரும்புதல் தான் பேதுருவை மீண்டுமாக உயிரடைய வைத்தது. உயிரடைய அப்படின்னா ஆவிக்குள்ளாக உயிரடைய வைத்தது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 61, 62 வாசிப்போம். லூக்கா 22ஆம் வசனத்தில் 61, 62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பேதுரு மனம் கசந்து அழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதற்காக வருத்தப்பட்டார், அதற்காக அழுதார், அதற்காக மனம் திரும்பினார். மனம் திரும்பி மீண்டுமாக சீஷர்கள் கூட்டத்தோடு என்ன செஞ்சார், அவர் சேர்ந்து கொண்டார். ஆனால் யூதாஸும் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததனால் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தார். ஆனால் என்ன செய்யலை, மனம் திரும்பலை. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி யூதாஸு தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான். ஆனால் மனம் திரும்பாமல் அவன் என்ன செஞ்சான், தன்னைத்தானே அழித்து கொண்டான். ஆனால் இந்த இடத்துல பேதுருவை பார்க்கும்போது இவரும் மனம் கசந்து அழுதார், உணர்ந்தார், தன்னுடைய பாவத்தை உணர்ந்தார். ஆனால் திரும்பி என்ன செஞ்சிட்டார், மற்ற சீஷர்களோடு இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றினார், மனம் திரும்பினார். பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும்போது மனம் திரும்பி வந்த இளையகுமாரனை போல அவர் காணப்படுகிறார். ஆனால் யூதாஸோ திரும்பியே வராத இளையகுமாரன் என்று சொல்லலாம். இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தான் இல்லையா, அதுபோல தான் இந்த பேதுரு. தேவனுடைய கிருபை என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. திரும்பி வந்த பேதுரு கிருபையை பெற்றுக்கொண்டார்.
திரும்பியே வராத தன்னைத்தானே அழித்து கொண்ட யூதாசு அப்படியே அழிந்தே போனான். என்ன கிருபையை இந்த பேதுரு பெற்றுக்கொண்டார் என்று நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும்போது நாம் எல்லாருக்குமே நன்றாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். 17 தேசத்தை சேர்ந்த ஜனங்கள் வர்றாங்க. இந்த எருசலேமில் ஒரு பண்டிகை நாட்களில் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி இந்த நாட்களில் வந்து கூடுறாங்க. கூடும்போது எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நின்று அவர் தைரியமாக பிரசங்கம் பண்ணினார். இயேசுவை கொன்றவர்களும் அங்கே வர்றாங்க. என்ன செய்கிறார்? தைரியமாக எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறார்? நீங்கள் சிலுவையில் கொன்ற இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று சொல்லி தைரியமாக எழுந்து நின்று அவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணும்போது அந்த நாட்களில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தெரியும். கர்த்தரிடத்திலிருந்து மனம் திரும்பி வந்த இந்த பேதுரு கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார், வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறார், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பிறவியிலிருந்தே சப்பானியாய் இருந்த ஒரு மனிதன், தேவாலயத்தில் அமர்ந்திருந்த ஒரு மனிதனை சுகமாக்குகிறார். பேதுரு சுகமாக்குகிறார். பேதுருவும் யோவானும் வந்து போகிறாங்க. போகும்போது அங்கே என்ன ஆகுது? சுகம் கிடைக்கிறது. பேதுரு நிழல் பட்ட மாத்திரத்தில் அநேகர் என்ன செய்கிறாங்க? சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சீடராக இந்த பேதுரு மீண்டுமாக தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். 2 நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம் பேதுருவிடத்தில் இருந்து பாருங்கள். பாடுகள், அதாவது நமக்கு வரக்கூடிய சோதனைகள் நம்முடைய தன்னம்பிக்கையின் வீழ்ச்சி. நாம் தன்னம்பிக்கை நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை நாம் அழிக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை அழித்து தேவன் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதை பேதுருவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். 2வதாக, மனம் திரும்பி வந்தால் கர்த்தர் எவரையும் என்ன செய்கிறாரா? ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். மனம் திரும்பி வருகிற யாவருக்கும் மறுவாழ்வு அளிப்பது தான் சிலுவை, கர்த்தருடைய சிலுவை. பேதுரு மனம் திரும்பி வந்தால் தேவன் என்ன செஞ்சார்? மீண்டுமாக அநேக வரங்களை கொடுத்து, அநேக அபிஷேகங்களை கொடுத்து அவரை மீண்டுமாக உயிர் பெறச் செய்து அநேக ஆயிரங்களை ரட்சிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தராகிய தேவன் அவருக்கு கொடுத்தார். இதே சிலுவை தான் திரும்பி வர நினைத்த கல்லனை ஒரே வினாடியில் ஏற்றுக்கொள்ள வைத்து பரதீசுக்குள்ளாக கொண்டு செல்ல வைத்தது, நித்திய ஜீவனை அளித்தது. சிலுவை அவனுக்கு அளிக்கப்பட்ட சோதனை. கல்லனுக்கு, 2 கல்லனில் ஒரு கல்லனுக்கு கொடுக்கப்பட்ட பாடுகள் தான் அவனை என்ன செய்தது? மனம் திரும்பி மீண்டுமாக நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு செல்வதற்கு ஒரு கருவியாக அமைந்தது. அப்போ பாருங்கள், திரும்பி வந்த பேதுருவை ஏற்றுக்கொண்டதும் அன்றி அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பணியில் மிக முக்கியமான பொறுப்பை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். சொல்கிறார்ல பின்னாடி, பேதுருவே கேபா என்ன சொல்கிற, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். பேதுரு பிரசங்கம் பண்ணினதன் மூலமாக தான் முதலாக சபையே ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதலாக 3000 பேர் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க, மனம் திரும்பி. பேதுரு பிரசங்கத்தில் சொல்கிறார், பிரசங்கம் பண்ணுறாரு. ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க. அதற்கு பேதுரு சொன்ன காரியம், முதல் காரியம், நீங்கள் மனம் திரும்பி. அப்போ பேதுரு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தார் என்றால் அந்த மனம் திரும்பி என்ற வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால அவர் அநேக பாடுகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் அவர் அனுபவித்தார். ஐயோ, நம்ம இயேசுவை மறுதளிச்சிட்டோமே என்று சொல்லி அவர் மனம் கசந்து அழுதார். அதனால் அவர் மனம் திரும்பினார். நான் மனம் திரும்பினது போல் நீங்கள் என்ன செய்யணும்? பாவத்திலேருந்து மனம் திரும்பணும். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது
நான் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டனோ அதுபோல் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு தேவன் மேலே நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட அதில் பாதாளத்தில் நம்ம விழுந்து கிடந்தாலும், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகளினால் நாம் எவ்வளவு அதில் பாதாளத்தில் விழுந்து கிடந்தாலும் நாம் எழும்பி மனம் திரும்பி தேவன் மேலே நம்பிக்கையை வைத்து நாம் திரும்பி வரும்போது தேவன் என்ன செய்வார்? நம்மை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தை பிடித்து நம்மை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பேதுருவை அப்படி தான் தேவன் செய்தார். மறுதளித்த போதும் மனம் திரும்பி வந்ததுனால அவனை கொண்டு அநேக ஆயிரம் ஜனங்கள் இயேசுவின் அண்டை வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமையை தேவனாகிய கர்த்தர் இந்த பேதுருவுக்கு கொடுத்தார். மனம் திரும்பி வர வேண்டும் என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த ஒளியின் இடத்திற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவர் மேலே மட்டும் நம்ம நம்பிக்கையை வைத்து சுயத்தை நாம் அழிக்கும்படியான ஒரு கிருபையை நமக்கு தர வேண்டும். நாம் பாடுபடும் போது, நம் சோதனைகளை அனுபவிக்கும் போது நாம் பின்வாங்கி செல்லாதபடிக்கு மனம் திரும்பி அவர் அண்டையிலே வர வேண்டும். மீண்டுமாக நாம் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகும்போது கர்த்தராகிய தேவன் நம்மை அநேக ஆயிரங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரங்களாக நம்மை உருவாக்குவார். பேதுருவை போல. பேதுருவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிலுவையின் உபதேசம் இதுதான். தன்னம்பிக்கையில் சுயத்தை நாம் அழிக்க வேண்டும், மீண்டுமாக நாம் எழும்பி வர வேண்டும். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். கர்த்ததாமே இந்த சிலுவையின் உபதேசத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழும்பி ஜெபம் செய்து நாம் முடிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை அரவணைக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் பேதுருவின் மூலமாக கற்றுக்கொண்ட சிலுவையின் உபதேசத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ எங்களுடைய சுயத்தை நாங்கள் அழித்து உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுங்க. தகப்பனே, இதோ நாங்கள் எப்படிப்பட்ட தவறுகளிலே நாங்கள் விழுந்தாலும் நாங்கள் மனம் திரும்பி மீண்டும் உம்மிடத்திலே வரும்போது அப்பா, எங்களை நீர் கரம் விரித்து ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீரே. தகப்பனே, உடைய சிலுவை மரணம் அப்பா எப்பேற்பட்ட பாவிகளையும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டிருக்கிறோமே. தகப்பனே, மனம் திரும்புதலே கர்த்தராகிய தேவன் நீர் எதிர்பார்க்கிறீரே. அப்படிப்பட்ட சுயத்தை வெறுக்கக்கூடிய தன்மையும் மனம் திரும்புதலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், எங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமாக உண்டாகும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர், அப்படியாக எங்களை நீங்கள் மாற்றுங்க. அநேக ஆயிரங்களுக்கு நாங்கள் பிரகாசிக்கிற ஒளியாக எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.